கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்து போனான், அதை குடிகாரனுங்க, அவனுக்கு நீ 10 லட்ச ரூபா கொடுக்குற. ஆனால் இங்கே தமிழ்நாடு அரசினுடைய கட்டடம், தமிழ்நாடு அரசினுடைய அரசு பள்ளி, அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் வந்து நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய சுவர் இடிந்து விழுந்து அந்த தம்பி இறந்து போறாருன்னா அவனுக்கு நான் 3 லட்சம் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? ஏன் நீங்கள் அந்த குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் ஏன் நீங்கள் கொடுக்கக்கூடாது? ஏன் நீங்கள் வந்து அந்த தம்பியுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஏன் நீங்கள் அரசு வேலை கொடுக்கக்கூடாது? ஏன் நம்ம அரசு வேலை கொடுக்க சொல்கிறோன்னா நியாயம் இருக்குதுல. அந்த தம்பி நாளைக்கு வளர்ந்து வந்து ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக மாறி இருக்கலாம். அங்கே நின்று மாவட்ட ஆட்சியர்கிட்ட, அதிகாரிகள்கிட்ட, அமைச்சர்கள்கிட்ட உரிமையான நீதி கேட்டுக்கொண்டிருப்பது அங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூக கட்சிகள் தான். தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் மைக்கேல் தாஸ் அவர்கள் அங்கே நின்று வந்து அந்த மாணவன் பக்கம் நின்று பேசிட்டு இருக்காரு. அதே போல பல சமூக வழக்கறிஞர்கள், பல சமூக தலைவர்கள்லாம் அங்கே நின்று பேசிட்டு இருக்காங்க.